Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Samayal from Sumi's Home Chef. Friends, இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு 6 விதமான அட்டகாசமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கிச்சனில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய வேலைகளெல்லாம், அதாவது ரொம்ப நேரம் சிரமப்பட்டு பண்ணக்கூடிய வேலைகளை எப்படி எளிதாக ஈஸியாக முடிக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அந்த அட்டகாசமான 6 விதமான டிப்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப் நம்ம பார்க்க போகிறது குக்கரில் எப்படி பர்ஃபெக்டாக நாம் பயிரை வேக வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறது தான். நம்ம பொதுவாக குக்கரில் பயிர் வேக வைக்கும்போது சம்டைம் வேகாமல் அடிக்கடி நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு இருப்போம். அதர்வைஸ் நம்ம விசில் போட்டு எடுக்கும்போது ரொம்ப நேரம் போட்டு எடுக்கும்போது குழஞ்சி கூட போயிடும். ஸோ அதுதான் நான் இப்போ சரியான மெஷர்மெண்ட்டோட உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் 1 கப்பு பச்சை பயிரை எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நான் எடுத்த அளவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நம்ம எந்த கப்பால் பயிர் அளந்தோமோ அதே அளவுக்கு சரியாக 2 கப்பு வச்சா தான் நமக்கு சரியாக வேக வச்சு எடுத்துக்க முடியும். இப்போ வேகிறதுக்கு தக்கன கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு இல்லாமல் கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாம் இதை ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் 2 விசில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ 2 விசில் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் நாம் சிம்மரில் இதை வச்சுக்கணும். அதாவது லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 2 விசில் வந்துடுச்சு. ஸோ 5 மினிட்ஸ்க்கு நான் லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். இது 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா கம்ப்ளீட் ஸ்டீமும் வெளியானதுக்கு அப்புறமா தான் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ ஸ்டீம்லாம் தன்னாலே ரிலீஸ் ஆகிடுச்சு அதுவாகவே. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். சுத்தமாக அதில் தண்ணியே இருக்காது. பயிர் ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்குது. ரொம்ப குழையவும் இல்லாமல் சமயம் அது வேகாமலும் இல்லை. ஸோ சரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் இப்போ இதை கையில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மெஷர்மெண்ட்டில் வைக்கும்போது சரியாக வேக வச்சு எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம அடுத்ததாக டிப் நம்பர் 2 என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பொதுவாக நம்ம நைட் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். அது என்னென்னா அதில் எண்ணெய் கரை, அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணும்போது தெரிச்சிருக்கிறது அதெல்லாம் காஞ்சி அந்த ஹீட்லேயே இருந்து நல்லா ட்ரை ஆகி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது 1/2 கப் அளவுக்கு தண்ணி. அதில் விம் லிக்யூட் இருக்குல்ல, நீங்கள் ஏதாவது டிஷ் வாஷர் எடுத்துக்கலாம். நான் விம் லிக்யூட் எடுக்கிறேன். ஸோ அதை கொஞ்சமாக விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறோம். இது சேர்க்குறதுனால எந்த ரியாக்ஷனும் அந்த தண்ணியில் தெரியாது. பட் இதையெல்லாம் சேர்த்து நம்ம அதில் இந்த ஸ்க்ரப்பரை வச்சு, அதாவது ஒரு இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கும்போது அது ரொம்ப ஈஸியாகவே போயிடும். நம்ம ரொம்ப அழுத்தி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அதை தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இரும்பு ஸ்க்ரப்பர் பதிலாக நார்மல் ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணாமல் சும்மா இந்த மாதிரி அங்கங்கேயா தேய்ச்சி விடுறேன். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் கிளாஸ் கூட அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் விட்டுட்டு அதை நம்ம ஊற வைக்க அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை உடனேயே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். எல்லா பக்கமும் ஒரு வாட்டி நம்ம அந்த மாதிரி தேய்ச்சாலே போதும். ரொம்ப நேரம் எல்லா பக்கமும் அழுத்தி தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு தேய்ப்பிலேயே அந்த கரையெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ இங்கே பாருங்கள், நான் தேய்க்க எவ்வளோ அழகாக அந்த அழுக்கெல்லாம் அப்படி போகுதுன்னு. இப்போ அடுத்ததாக இதை நான் தண்ணி விட்டு வாஷ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு நம்ம கிச்சன்லலாம் துடைக்கிறதுக்கு ஒரு துணி வச்சுருப்போம்ல, அந்த துணியை எடுத்து இந்த மாதிரி அந்த நுரையெல்லாம் அப்படி கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுக்கிறேன். இந்த மாதிரி துடைக்கும் போதே அது எந்த அளவுக்கு க்ளீனாக வந்திருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த நுரையை மட்டும் நம்ம முதல் வாட்டி தொடச்சி எடுத்துகிட்டு 2வது வாட்டி நம்ம அந்த துணியை வாஷ் பண்ணி ஒருக்கும் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு மறுபடியும் தொடச்சாலே போதும். ஈஸியாகவே முடிஞ்சிடும். இதுவே நீங்கள் திரும்பவும் தண்ணி விட்டு துடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் நுரை வந்துகிட்டே இருக்கும். ஸோ துடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நுரையெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா நான் இப்போ திரும்பவும் கிளாத்தை வாஷ் பண்ணி புழிஞ்சு எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதை திரும்பவும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாலே போதும். ரொம்ப க்ளீனாக, கிளியராக, ஷைனிங்காக, பர்ஃபெக்டாக நாம் தொடச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப நேரமாக சிரமப்பட்டு பண்ணக்கூடிய வேலை எவ்வளோ டக்குன்னு குயிக்காக முடிஞ்சிருச்சுன்னு. ஸோ நான் சொன்னது மாதிரி அந்த மிக்ஸை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அண்ட் துணியை முதல்லையே நனைக்காமல் அந்த சோப்பு நுரையை தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சேம் லிக்யூடை யூஸ் பண்ணி நான் அதில் போட அந்த ஸ்டாண்ட் இதெல்லாம் ட்ரேலாம் கழுகி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் எவ்வளோ அழகாக க்ளீனாக வந்துருக்குதுன்னு. ஸோ பால் வடிஞ்சாலும் அது அந்த மாதிரி கரைஞ்சி போனால் கூட இதே லிக்யூடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இப்போ டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். நம்ம பானைகளெல்லாம் அடுப்பில் வைக்கும்போது அது அடியில் இந்த மாதிரி கரிஞ்சி பிடிச்சிருக்கும்.
இது நம்ம நார்மல் டிஷ்வாஷர்லாம் யூஸ் பண்ணால் இது சுத்தமாக போகாது அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம்ல அந்த பேக்கிங் சோடா, அப்புறமா டிஷ்வாஷர் அண்ட் வாட்டர் மிக்ஸு. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி ஒரு இரும்பு ஸ்க்ரப்பரால் நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி ரப் பண்ணாலே போதும் எல்லா பக்கமும். ஸோ அந்த மாதிரி பண்ணி இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக போயிருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் நார்மலாக தேய்க்கிறது மாதிரி தேய்ச்சி கழுவி எடுத்தால் ரொம்ப க்ளீனாக வரும். ஸோ பேக்கிங் சோடா அண்ட் அந்த டிஷ்வாஷர் சேர்ந்து அந்த மாதிரி தேய்க்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே டக்குன்னு க்ளீன் ஆயிரும். ஸோ இந்த டிப்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக டிப் நம்பர் 4 சொல்ல போகிறேன். ஸோ பொதுவாக வந்து நம்ம ஆயில் பாட்டிலெலாம் வந்து மேலே இந்த மாதிரி லிட் இருக்கும். இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம எதுலையாவது விடும்போது, அதாவது சமையல் பண்ணுறதுக்கோ இல்லைனா அது தேங்காய் எண்ணெய், ஸோ தேங்காய் எண்ணெய் கையில் எடுக்கும்போது அது ரொம்ப அதிகமாக வந்துடும் தலையில் தேய்க்கிறதுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இதை லிட்டை வந்து எடுத்து மாற்றிட்டு நார்மலாக நம்ம டிஷ்வாஷருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டிஷ்வாஷர் கூடவே வரக்கூடிய அந்த லிட்டு, ஸோ அதை வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண எம்டி பாட்டிலிருந்து அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஒரு டிஷ்யூ வச்சு கம்ப்ளீட்டாக தொடச்சி ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம தோசையெல்லாம் சுடும்போது சுற்றி விடுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதிகமாக கொட்டாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 5வது டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக வந்து நம்ம பச்சை மிளகா ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே பழுத்து அழுகி போயிடும். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் உடஞ்சிருக்கிறது மாதிரி, இந்த மாதிரி அழுகின மிளகா, அப்புறமா பழுத்த மிளகா எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால தான். ஸோ நம்ம இதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம பழுத்த மிளகாய் எல்லாம் தனியாக எடுத்து மாற்றிடலாம். மாற்றி வச்சுட்டு நம்ம ஏதாச்சும் சமைக்கிறதா இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரசம் அதை மாதிரி ஏதாச்சும் பொரியல் எல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாவில் காம்பு ரொம்ப சீக்கிரமாக அழுகக்கூடிய ஒரு போர்ஷன். ஸோ அந்த போர்ஷன் இருக்கிறதுனால தான் ரொம்ப சீக்கிரமாக அழுகுது. அதனால நம்ம பண்ண வேண்டியது, இந்த எல்லா மிளகாலையும் காம்பை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்து மாற்றிடுங்க. ஸோ எல்லா காம்பையும் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வந்து பச்சை மிளகா வந்து கெட்டு போகாமல் அழுகாமல் இருக்கும். ஸோ ஃபைனலாக நான் காம்பெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸில் இந்த மாதிரி கண்டெய்னரில் கூட போட்டு வச்சுக்கலாம். பட் இதில் இருந்தாலும் ரொம்ப நாள் கெட்டு போகாமலே இருக்கும். நான் பழுத்த மிளகா கூடவே கொஞ்சம் விளையாத பிஞ்சு மிளகாலாம் இருக்குல்ல, அதையும் தனியாக எடுத்து மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம தனியாக கூட ஸ்டோர் பண்ணி வச்சு முதல்ல யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்னது மாதிரி. அதர்வைஸ் நான் வந்து இப்போ மேலே போட்டு வைக்க போகிறேன். ஸோ முதல்ல எடுக்கிறது மாதிரி இப்போ நான் வச்சுருக்க மிளகாக்கு மேலே தான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 or 3 டேஸ்லேயே எடுத்து யூஸ் பண்ணுறது மாதிரி இப்போ அதே கவரில் போட்டு வச்சு அந்த கவரை இந்த மாதிரி ஜஸ்ட்டு மேலே வந்து ட்விஸ்ட் பண்ணி ரோல் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம தேவைப்படும் போது எடுக்கிறது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நாட் போட்டோம்னா ஒவ்வொரு வாட்டியும் அந்த நாட்டை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனல் டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதாகட்டும், இல்லைனா துணி கழுவுறதாகட்டும், வீடு துடைக்கிறதாகட்டும், எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஹார்ம்ஃபுல்லான லிக்யூட் அந்த மாதிரி பொடிகள் வந்து டிஷ்வாஷர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். சோப் எல்லாமே மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனாலே நமக்கு வயசாகுதோ இல்லையோ நம்ம கைகளுக்கு சீக்கிரமாகவே வயசாயிரும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் ரொம்ப நல்லது. அது இல்லைன்னா நீங்கள் நார்மல் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி கையில் 2-3 ட்ராப் எடுத்து எல்லா பக்கமும் ஃபிங்கர்ஸில் பின்னாடி விரல்களெல்லாம் நல்லா ரப் பண்ணி மசாஜ் பண்ணுறது மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம தேய்க்கிற எண்ணெய் வந்து கையில் தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா அழுத்தமாக ரப் பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி நைட்டு எல்லா வேலையும் முடிச்சு கிச்சன் க்ளீனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வரும்போது உங்கள் கைகள் வந்து ரொம்பவே நல்லா வந்து ட்ரை ஆகாமல் அண்ட் ஆல்சோ நகைச்சுத்து அந்த மாதிரி எதுவுமே வராமல் ரொம்ப அழகாக இருக்கும். இதே மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே சொல்லியிருந்த 6 விதமான டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளை பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.